வணக்கம் மக்களே! வெல்கம் டூ ஆர்ஃபியூன் இன்ஃபோடெக். இன்னைக்கான ஆடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குட்டி கதை தான் பார்க்க போறோம். ஒரு நிமிஷத்து கதை தான். ஒரு ஊர்ல ஒரு ராஜா வந்து மந்திரிக்கு வந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தாரு. அப்ப அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, மேல இருக்கிற கழுகு வந்து ஒரு செத்த பாம்ப தூக்கிட்டு போயிருக்குது. அந்த செத்த பாம்போட விஷம் வந்து அந்த சாப்பாட்டுல விழுந்துருது. இது ராஜா தெரியாம மந்திரிக்கு வந்து சாப்பாட்ட பரிமாறிறாரு. அதுவும் மந்திரி சாப்பிட்டு இறந்து போயிறாரு. இது ராஜாவுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயம். இந்த பாவ செயல எப்படி நம்ம செஞ்சோம்? அப்படின்ட்டு ராஜாவுக்கு வந்து ஒரே குழப்பம். அந்த சமயம் பார்த்து மேல இருக்கிற சித்திரகுப்தர், அதாவது யமனோட அசிஸ்டன்ட். ஸோ அவர் வந்து யோசிக்கிறாரு, இந்த பாவச் செயல் யார் மேல எழுதுறது அப்படின்னு. ஏன்னா இது வந்து யார் மேலயும் தப்பில்ல. கழுகு மேலயும் தப்பில்ல. செத்த பாம்ப தூக்கிட்டு வந்த கழுகு மேலயும் தப்பில்ல. பாம்பு மேலயும் போட முடியாது. பாம்பு ஆல்ரெடி செத்துருச்சு. எ ராஜா மேலயும் போட முடியாது. ஆனா ராஜா வந்து தெரியாம தான் பரிமாறினாரு. இவரு மேலயும் போட முடியாது. மந்திரி மேலயும் போட முடியாது. ஏன்னா மந்திரி தெரியாம தான் சாப்பிட்டாரு. சரி, சித்திரபுத்திரர் வந்து யோசிக்கிறாரு, யார் மேல பழி போடுறது? சரி, இத ஒத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்ச நாள் தள்ளி போடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அதே ஊருக்கு அதே அரண்மனைக்கு ஒரு மந்திரி வராரு. புது மந்திரி வராரு. அப்ப அந்த புது மந்திரி ஊருக்குள்ள வரும்போது ஒரு ஆள் கிட்ட, அதாவது 3ஆம் மனுஷங்கிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்குறாரு. இந்த அரண்மனைக்கு எப்படிப்பா போறது? அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த அரண்மனைக்கு வந்து அவர் வந்து சொல்றாரு, ஐயா, நம்ம ராஜா கிட்டலாம் வந்து நீங்க வேலை செய்யாதீங்க. அவர் வந்து ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து சித்திரபுத்திரர் வந்து விஷயம் நோட் பண்ணார். இவன் மேல தான்டா நம்ம பழிய தீர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம கடைசியில நம்ம மாரல் ஆஃப் ஸ்டோரி என்னன்னா, எப்பவுமே வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு முழுசா தெரியாம நம்ம ஒருத்தர் மேல வீண் பழி சுமக்கக்கூடாது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம வீண் பழி தெரியாம வந்து நம்ம வீண் பழி போடக்கூடாது. ஸோ இந்த மாரி ஒரு ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.